ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகன்றனால நம்ம ஃபேமிலியோட நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. வாங்க இன்றைக்கி மக்களோட கூட்டம் எப்படி இருக்குது, கோயிலோட நிலவரம் என்னன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, கோயிலில் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சைடில் அவங்களுக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா 100 தரிசனம். அதுலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது நண்பர்களே. இப்போ மணி கரெக்டாக 7 ஆகிட்டுருக்கு. இந்த டயத்துலேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகம் எதுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த தினத்தை முருகன் பிறந்தநாள்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதாவது நம்ம முருகன் அவதரித்த நாள் விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் அவதரித்த நாள்னு சொல்லி இந்த நாளை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பௌர்ணமியும் கூட நண்பர்களே. அந்த பௌர்ணமி எப்படி காட்சி தருதுன்றதை உங்களுக்கு நான் கடற்கரையில் காட்டுறேன். அதுவரையும் இந்த மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இப்போ நம்ம கோயிலில் உள்ள முக்கியமான ஆளை தான் பார்க்க போகிறோம். நம்ம தெய்வானையான அங்கே நடந்து வந்துட்டுருக்கு. இந்த கூட்டத்துலேயும் பாருங்கள், இந்த கூட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டுருக்குன்னு. நண்பா, இந்த யானைக்கு வயசு பார்த்திங்கன்னா 25 ஆகுது. இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளை நெருங்கி வந்துருச்சு. நம்ம தெய்வானையான அதோட இடத்துக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, பாருங்கள் நண்பர்களே. ஓகே, எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம தெய்வானை எனக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அடுத்து நம்ம கடற்கரைக்கு போகலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிறைய நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம விரதம் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக சஷ்டிக்கு எப்படி விரதம் இருப்போமோ, அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு எப்படி விரதம் இருப்போமோ அந்த மாதிரியே விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வேளை மட்டுமாவது சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கலாம். பாருங்கள் மக்களே, நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அதை பக்கம் நம்ம கடற்கரையை பாருங்கள், எல்லாருமே இங்கே தங்கியிருக்காங்க. இன்றைக்கி சாமி பார்க்க முடியாதவங்க நாளைக்கு காலையில் 8:15 வரையும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறனால நாளைக்கு காலையில் எப்படியும் சாமியை பார்த்துலான்ற நம்பிக்கையில் இன்றைக்கே நம்ம மக்கள் எல்லாருமே ஆல்ட் ஆகிட்டாங்க. கடற்கரையே பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக தான் இருக்குது மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது. என்ன இருந்தாலும் வெளியூர்லேருந்து வந்து இப்படி தங்கி அழகாக கடலில் நீராடி சாமியை தரிசனம் பண்ணுற போகிற அந்த சுகமே வேறன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு திருச்செந்தூர் தான், நான் ஈஸியாக கோயிலுக்கு வந்துட்டு போயிடுவேன். உங்களுக்கு வெளியூர்லேருந்து வர அனுபவம் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தான் அந்த பௌர்ணமி நிலவு எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி தருது பாருங்கள். எல்லாருமே கடற்கரை ஓரத்தில் அப்படியே ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. நல்ல ஒரு திருவிழானா எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த இது எல்லாமே இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்த திருவிழாவோடு நம்ம சந்திக்கலாம். பாய் நண்பர்களே, பாய்.